உன் விதி மாறும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து இங்கு வருந்திக் கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே? உன் மனதிற்குள் இருப்பதை நான் அறிந்துவிட்ட பிறகும் புரிந்து கொண்ட பிறகும் தான் உனக்கான வெற்றியின் செயலை செய்வதற்காக இந்த சாய்தேவன் நான் உன்னை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். அதன் பிறகும் அது நடக்குமா இது நடக்குமா என்று நினைக்காதே. நடக்கவே நடக்காது என்ற ஒரு விஷயத்தில் ஒரு பெண்ணின் உதவிக்கரம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அவள் யார் என்ற அடையாளத்தை மட்டும் நீ கண்டுவிடு. உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இங்கு யாருமே இல்லை என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான விஷயத்தை அவளே முன்னின்று என் ஆசையும் அருளையும் பெற்று உன் முடிவை அவள் எடுத்துக்கொண்டு உனக்கான ஒவ்வொரு செயலையும் நீ தயங்கிக் கொண்டு இருந்த ஒவ்வொரு செயலையும் செய்வதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றார். என் தங்க பிள்ளையே, உனக்கு எது வேண்டுமோ அதை என்னிடத்தில் சொல்லிவிடு என்று சொல்லிவிட்ட பிறகும் நீ ஏன் உன் மனதிற்குள் ஏதேதோ நினைத்து தயக்கம் கொண்டே இருந்தாய். அந்த தயக்கத்திற்கு விடை கொடுக்கத்தான் இந்த சாய்தேவன் அந்த பெண்ணை அனுப்பி வைத்திருக்கின்றேன். உன் மனதில் இருப்பதை நான் இங்கு சொல்லிவிட்ட போதிலும் உனக்கான வெற்றியை தருகின்ற நேரத்திலும் நீ எதற்காக தங்கமே யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். உன் வருத்தங்களும் காயங்களும் கஷ்டங்களும் இங்கு காணாமல் போகத்தான் போகிறது. உன் மனதிற்குள் இருப்பதை நான் இப்பொழுது உணர்ந்து விட்டேன். உன் மனதிற்குள் இருப்பதை நான் இப்பொழுது மிக பெரும் மாற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். இனி எதை நோக்கி உனக்கான வாழ்க்கையில் இங்கு என்னை நோக்கி வந்திருக்கின்றாயோ அந்த பயணத்தில் உன் வெற்றியை தருவதற்குத்தான் உன் அப்பன் உனக்காக ஒருவளை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவள் யாரென்று தெரியாமல் தானே உன் மனம் கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருந்தது. என் பிள்ளையே, உன் வெற்றிக்கான நேரத்தை குறித்துவிட்டு அவளை நான் உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கும் போது உன் உறவாக வந்திருக்கும் அந்த பெண் உனக்கு வேண்டிய உதவியை சரியான தருணத்தில் செய்வதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றார். உன் மனதிற்குள் என்ன நினைத்து நீ என்னிடம் வந்தாயோ அது தருவதற்காக இந்த சாய்தேவன் அவளை அனுப்பி வைத்திருக்கின்றேன். உன் ஆத்மாத்ம உணர்வில் உனக்கான வெற்றியை தருவது இவள்தான் என்று நீ இப்பொழுது புரிந்து கொள்ளும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. எத்துணை காலத்திற்குத்தான் சோதனையும் வேதனையும் என்றுதானே நீ எண்ணிக்கொண்டிருந்தாய். உன் மனம் கலங்கிக் கொண்டிருந்தாய். இதோ உன் மனம் கலங்கியதற்கு விடை கொடுக்கத்தான் இந்த சாய்தேவன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். சோகங்களை கண்டு எல்லாம் அச்சப்பட்டு கொண்டு இருக்காதே. அந்த வேதனையான தருணங்களை எப்படியும் நீ கடக்கத்தான் போகிறாய். உன் மனதின் வழிகளை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இனி என் பிள்ளைகளை காக்க வைக்க கூடாது என்பதில் நான் உறுதியாக இருப்பதனால்தான் அந்த பெண்ணை நான் உனக்கு அடையாளப்படுத்தி வந்திருக்கின்றேன். அவள் எப்படி இருக்கின்றாள் என்றுதானே உன் எண்ணத்தில் நீ கவலை தோய்ந்த முகத்தோடு இங்கு என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றாய். உன் ஆத்மாத்ம உணர்வில் அவள் உனக்காகத்தான் வந்திருக்கின்றாள். உனக்கு உதவி செய்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றாள் என்ற உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் மனம் வருந்திக் கொண்டு இருக்காதே. நீ கலங்கியதெல்லாம் போதும். எத்தனை சோகங்கள் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் அத்தனை விஷயத்திலும் நல்லதொரு பதிலை கொடுப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் உன்னை நாடி வந்து இருக்கின்றேன். சோகப்பட்ட விஷயத்திற்கும் நான் ஆறுதல் படுத்த வந்து இருக்கும்போது என் பிள்ளையே, உன்னை நான் முன்னேற்றத்தை நோக்கித்தான் அடியெடுத்து வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். உன் தடைகளை தாண்டி நீ தவிக்கப் போகின்ற தருணத்தை உனக்கு வெற்றியாக்க வந்திருக்கும் போது இதுவும் கடந்து போகத்தான் போகிறது. நீயோ எனக்காக யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்பிக்கொண்டே இருந்தாயல்லவா? இப்பொழுது உனக்காக ஒருவளை உன்னிடத்தில் அடையாளப்படுத்தி உன் நல்லதற்கு நான் வழிவகுக்க வந்திருக்கும் போது யாரும் இல்லை என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ளாதே.
உன் உதவிக்கான நேரம் இப்போதுதான் என்னை வந்தடைந்து விட்டதா? இத்துணை காலமாக நான் கண்ணீர் வடித்தது உனக்கு இன்னும் புரியவில்லையா? அப்பனை சாய் தேவா என்று தானே கேட்கின்றாய். யார் சொன்னது? என் தங்கமே, உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தானே என்னை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கு வெற்றிக்காகத்தானே இந்த சாய்தேவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வருவது வந்துவிட்டு போகட்டும். இனி யார் உன்னை என்ன சொன்னாலும் சரி, அதற்கான நற்பலனை அடையும் தருவத்தில்தான் இப்பொழுது இந்த சாய்தேவன் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற பலனை நீ என்னிடத்தில் சொல்லிவிட்டாய் அல்லவா? அதன் பிறகும் நான் அதை பற்றி யோசிக்காமல் இருப்பேனா? இதோ உனக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பதற்கு இந்த சாய்தேவனை அந்த பெண்ணை அனுப்பி வைத்திருக்கும் போது யாருமில்லை என்ற பயத்தையும் அச்சத்தையும் மட்டும் உன் மனதிற்குள் வளர்த்து கொள்ளாதே. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் கைகளை தொட்டுவிட்ட போதிலும் இனி உனக்கான வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு உன் மனதை நான் அங்கு மிக பெரும் வெற்றியை நோக்கித்தான் அழைத்துச் செல்லப் போகிறேன். சோகத்தோடு இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. அந்த வேதனைக்கு மருந்தாகும் தீர்வாகும் இந்த அப்பன் நானே உனக்கு தீர்வாக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி கண்ணின் மணியே உன் மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நடக்கப் போகும் நல்லதற்கு நானே பொறுப்பேற்று கொள்ளும் போது உனக்கான பாரத்தை என் கையில் நான் எடுத்துக்கொண்டு உன் வெற்றியை தருவதற்கு இந்த சாய்தேவனை வந்து கொண்டு இருக்கும்போது நீ உன் சோதனைகளை கண்டெல்லாம் அச்சப்பட்டு கொண்டு இருக்காதே. உன் மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. எவ்வளவு சோகம் என்று இருந்தாலும் சரி, அதை என் காலடியில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. எதையுமே தாங்கக்கூடிய அளவுக்குத்தான் இந்த சாய்தேவன் உனக்கு தருவேன் என்று தெரியாதா? இதோ உன் பெருமை ஜெயித்து விட்டது. உன் கண் கலங்கிய மனதிற்கு விடை கொடுக்கும் தருணத்தை இந்த சாய்தேவன் நான் ஏற்படுத்தி விட்ட பிறகும் எதற்காக யாருமில்லை என்று நினைக்கின்றாய்? உனக்காக ஒருவரை தயார்படுத்தி கொண்டுதானே உனக்கான நற்பலனை தருவதற்கு இந்த அப்பனானவன் நான் முடிவெடுத்திருக்கின்றேன். இனி எதை பற்றியும் யோசிக்கவே வேண்டாம். எதை பற்றியும் உன் மனம் கலங்கிக் கொள்ளவே வேண்டாம். உன் சந்தோஷத்தின் தருணத்தை தருவதற்கு இந்த சாய்தேவனே நான் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது யாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். என் பிள்ளையே, உன்னை இந்த நிலையில் பார்ப்பதற்காக நான் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். இதோ உன் கண்ணீரை துடைத்து விட்டு உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் தருவதற்கு இந்த அப்பனே நான் வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் அதிகம் சிந்திக்கவே வேண்டாம். கவலைப்படும் விஷயத்தில் எல்லாம் உன் மனதை தெளிவடைய செய்துவிட்டு உனக்கான நல்லதையும் நற்பலனையும் தருவதற்காக இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் அதிகம் கவலை கொள்ளாதே. எதை என்னிடத்தில் என்னை நோக்கி வந்தாயோ அதை தருவதற்காக ஒரு பெண்ணை அனுப்பி வைத்து இருக்கும்போது எதுவானாலும் சரி, எல்லாவற்றையும் சரி செய்கின்ற பொறுப்பை இந்த அப்பனானவன் எனக்கு தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு. என் தங்கமே, உனக்காக வெற்றியை தருவதற்கு உன் தடைகளை தாண்டி இப்பொழுது ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை என்றும் மட்டும் எண்ணிக் கொள்ளாதே. உனக்காக ஒருவளை நான் உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கும் போது நீ எதை பற்றி சிந்திக்கின்றாய்? எதை பற்றி உன் மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? எதுவாயினும் சரி, உனக்கு நல்லதையே நான் தருவேன். எதை தர வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கின்றேனோ அதை நான் தருவதற்காக இந்த அப்பனானவன் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது நீ யாருமில்லை என்பதை தாண்டி நான் உனக்காக ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் என்பதை உண்மையை உணரக்கூடிய காலம் கட்டம் வந்து விட்டது. இவர் ஒருவருக்காகத்தானே உன் வாழ்க்கையில் இனி நடக்க வேண்டியது நல்லது நடக்குமோ நடக்காதோ என்று எண்ணத்தை வளர்த்து கொண்டு இருந்தாய். இதோ அவரை உன்னை தேடி வந்து உனக்கான விஷயத்தை தருவதற்காக
இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் உன்மனம் மருந்திக் கொள்ளாதே என் தங்கமே. எதுவாயினும் சரி, இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். எதுவாயினும் எனக்காக தருவதை என்னப்பன் நல்லதைத்தான் தருவான் என்பது தெளிவாக்கிக் கொள். அந்த நல்லதை நான் இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. வெற்றி உனதாக்கிக் கொள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.